ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டைலோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஸ்டைலோஸ் கிச்சனில் நாம் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச மிக்சர் ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப கிறிஸ்பியாக வந்திருக்கு, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க கிச்சனுக்கு. செய்கிறதுக்கு முதல்ல நம்ம காரபூந்தி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கிறேன், 1/4 கப் அரிசி மாவு, 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், 1 சிட்டிகை சமையல் சோடா எடுத்துருக்கேன். அது 3 சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கனாக்க தோசை பதத்துக்கு கொஞ்சம் திக்காக நம்ம கரைச்சிக்க போகிறோம். மாவு கரைச்சாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி தான் சரியாக இருக்கும். தோசை மாவு பதத்துக்கும் கொஞ்சம் திக்காக எடுத்துருக்கிறேன் நான் கரைச்சி. இப்போ நம்ம காரபூந்தி ரெடி பண்ணிக்கலாம். இல்லை, பூந்தி பொரிக்க தேவையான எண்ணெய் போட்டு சூடு பண்ணிட்டேன். ஆயில் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாவை இதில் ஊற்றிட்டு ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் தேய்ச்சி விடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா முத்து முத்தாக வந்திருக்குது. நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் ஆயிலிருந்து எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இது மாதிரி எல்லாமே போட்டு எடுத்துடுறேன். ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே நல்லா வந்திருக்குது, கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஓமப்பொடிக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஓமப்பொடி செய்கிறதுக்கு நான் 1 கப் கடலை மாவு எடுத்துக்கிறேன். 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட அரிசி மாவு எடுத்துருக்கேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் சமையல் சோடா எடுத்துருக்கேன். அது 3 சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது பார்த்திங்கனாக்கா சப்பாத்திக்கு மாவு பிசைவோம்ல, அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை தண்ணி ஆகிடக்கூடாது, அப்புறம் ஓமப்பொடி புளிய முடியாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி இதை பிசைஞ்சிக்கலாம். இதோட கொஞ்சமாக சூடான எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், பிசைஞ்ச மாவை இந்த மாதிரி ஓமப்பொடி அச்சில் நான் போட்டிருக்கிறேன். உரலில் இந்த மாதிரி உள்ள நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். பாருங்கள், பூந்தி பொரிச்ச எண்ணெய் சூடாகவே இருக்குது. நம்ம அதிலேயே இந்த ஓமப்பொடியை புழிஞ்சு எடுத்துக்கலாம்.
இதுவுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கிறது தான் நல்லது, இருக்கிற எண்ணெய் அளவுக்கு ஏற்ற மாதிரி. ஓமப்பொடி வெந்துடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இது ஃப்ளேம் வந்துட்டு கம்மியாக தான் வச்சுக்கணும், இல்லைன்னா டக்குன்னு கலர் மாறிடும், டார்க் ஆகிடும். இது மாதிரி எல்லாம் போட்டு எடுத்துட்டேன். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுட்டு பொரிக்க வேண்டியதெல்லாம் இந்த முந்திரி பருப்பு, பொட்டுக்கடலை இதெல்லாம் நம்ம வந்துட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், அதே எண்ணெயில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை போட்டுக்கிறேன். இது பொரியட்டும். வேர்க்கடலை பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன். அதே எண்ணெயில் கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டிருக்கேன், ஒரு 10 பருப்பு போல் எடுத்துருக்கிறேன். அவ்வளோதான். இதுவும் பொரியட்டும். இதையும் இதோட வச்சிடலாம். அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை, பொட்டுக்கடலை இப்போ எடுத்துடலாம். எடுத்து அதே பிளேட்டில் வச்சுக்கிறேன். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை, அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாத்திரத்தில் நம்ம செஞ்சு வச்ச பூந்தியை போட்டுக்கிறேன். அடுத்து இந்த ஓமப்பொடி பார்த்திங்கனாக்கா இதையும் இதோட சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம பொரிச்சு வச்ச இந்த கடலை, பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே இதோட சேர்த்து கடைசியாக ஒரு 1/4 ஸ்பூன் போல் நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மேலே போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் உப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் மேலே போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்துட வேண்டியதுதான். அவ்வளோதான். ரொம்பவே சூப்பராக நம்ம மிக்சர் ரெடி பண்ணிட்டோம். எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது நான் இதை வந்துட்டு இந்த ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த லாக்டவுன் பீரியடில் பிள்ளைங்க, ஹஸ்பண்ட் எல்லாம் வீட்டில் இருப்பாங்க, நம்ம எல்லாருமே வீட்டில் இருக்கோம். ஸோ ஏதாவது சாப்பிட்ணும் போல் இருக்கும் இல்லையா, அதுக்கு வீட்டில் நீங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே அருமையாக செஞ்சுருங்க வந்திருக்குது. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா ஸ்டைலோஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். நான் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஸ்டைலோ. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹெல்த்தியாக சாப்பிட்லாம், ஹாப்பியாக வாழலாம்.